பாண்டியராஜ் சாருடைய டைரக்ஷன்ல ரெடியா இருக்க திரைப்படம் பரிமளா அண்ட் கோ. இந்த டைட்டில பார்த்தோன்னே எல்லாரும் என்ன நினைச்சிருப்போம்னா, இந்த பரிமளா அப்படின்ற கேரக்டர்ல வந்து ஊர்வசி மேம் நடிச்சிருப்பாங்கன்றத தான் எதிர்பார்த்து போயிருந்தோம். அங்க இருந்து நம்ம ஆடியன்ஸோடைய ட்ரீட்மெண்ட்டை வந்து ஒரு டைரக்டரா அவரு மாத்தி ஒண்ணு ப்ளே பண்றாரு. அவருடைய ஐடியாஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஒரு ஒரு வாட்டியும் புது புது முயற்சிகள ஒண்ணு பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அப்படி ஒரு டைரக்டர பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும், நீங்க யோசிச்சு பாருங்க, பல வருஷமா அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து அவர் எந்த படம் பண்ணாலும் சரி, சின்ன படமா பண்ணாலும் சரி, பெரிய படமா பண்ணாலும் சரி, கண்டிப்பா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான கன்வின்சிங்கான ஒரு ப்ராப்பரான ஒரு படத்த குடுக்கணும். அதுல எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கணும். நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கணுன்ற ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு டைரக்டரா நான் பார்க்குறேன். இப்போ வரைக்குமே எனக்கு கதகளி படத்துடைய கதை ஞாபகம் இருக்கு. நான்லாம் வந்து தியேட்டர்ல பார்த்து ஒரு மாரி ஸ்டன் ஆயி மிரண்டுட்டேன். எப்படிப்பா இப்படி ஒரு படத்த பண்ணியிருக்காருன்னு. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து எந்த ஜோன்ல இறங்குனாலும், ஒரு த்ரில்லரா இறங்குனாலும் சரி, ஒரு டிராமால இறங்குனாலும் சரி, எல்லா இடத்துலயும் ஒரு 6 அண்ட் 4 அடிச்சு விளையாடக்கூடிய ஒரு டைரக்டரா தான் நான் பார்க்குறேன். இந்த பரிமளா அண்ட் கோவும் ட்ரெய்லரா பார்க்கும்போதும் சரி, கதைய ஆரம்பிக்கும்போதும் சரி, அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள தான் இருந்தது. பட் இந்த படத்தோட ப்ளஸ்ஸா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிருவோமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதைய பத்தி பார்த்துருவோமே. என்னன்னா, ஒரு பரிமளா அண்ட் கோன்றது அந்த ஹீரோவுடைய கேரக்டர் பேர் தான் பரிமளா. அ அவருக்கு ஒய்ஃப் இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க. இவங்கலாம் வந்து ஒரு கேரளாவ சேர்ந்த ஒரு ஃபேமிலியா இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில அவங்க ஜாலியா அவங்களுடைய லைஃப்ப வாழ்ந்துட்டு இருக்கும்போது, இவங்க வந்து ஒரு லோக்கல் ஏரியால இருக்காங்க. அங்க ஒரு கேங்ஸ்டர் வந்து அவங்களோட 2வது பொண்ண லவ் பண்றான். அந்த கேங்ஸ்டரா சாண்டி மாஸ்டர் நடிச்சிருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ பத்தி நம்ம சொல்லவே வேணாம். நீங்க எந்த கேரக்டர் குடுத்தாலும் தலைவன் செதற விடுவாரு. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துலயும் குடுத்துருக்காரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. எனக்கு அவருடைய போர்ஷன்ஸ்லாம் வரும்போது ஆரம்பத்தில எப்படி இருந்ததுன்னா, எனக்கு அப்படியே இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரால விஜய் சேதுபதி சார் ஒண்ணு பண்ணியிருப்பாரு. பயங்கர எனர்ஜெட்டிக்கா ஜாலியா இருக்கும். அவர் பண்றது எல்லாமே ரசிக்கிற மாரி இருக்கும். அப்படி ஒரு எனர்ஜி ஒண்ணு பண்றாரு. கட் பண்ணீங்கன்னா ஒரு வில்லனிசம் ஒண்ணு பண்றாரு பாருங்க. அப்பா! அது வந்து மைண்ட் ப்ளோயிங்கா இருந்துச்சு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அப்படி ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அப்பாவுக்கும், அந்த அம்மாவுக்கும், அந்த வீட்ல இருக்க 2 பெண் குழந்தைங்களுக்கும் சுத்தமா இவர் வந்து இந்த வீட்ட டார்ச்சர் பண்றதும், அந்த பொண்ண டார்ச்சர் பண்றதும் பிடிக்கவே இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த குடும்பமா யோசிச்சு ட்ரெய்லர் நீங்க பார்த்திருப்பீங்க. அவன கொன்னுடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, உண்மையாவே அவர் யாரோ கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அத கொலை பண்ணது யாரு? இந்த வீட்ல இருக்க 4 பேரா? இல்ல வேற யாராவதா? அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையான டிராவல் ஆகும். இந்த படத்தோட ப்ளஸ்னா கண்டிப்பா இந்த படத்தோட காஸ்டிங். ஏன்னா, போஸ்டர பார்க்கும்போதே நமக்கு இந்த படம் கண்டிப்பா ஜெயிச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட, அண்ட் இந்த படம் நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கைய அந்த காஸ்டிங்கே ஒண்ணு குடுக்குது. அதுக்கு ஜெயராம் சாரா இருக்கட்டும், ஊர்வசி மேமா இருக்கட்டும், சஞ்சனாவா இருக்கட்டும், சாண்டி மாஸ்டரா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் குடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா, தொடர்ந்து அவங்க அப்பேற்பட்ட படங்கள் பண்றதுனால தான் அவங்களுடைய முகத்த போஸ்டர்ல பார்க்கும்போது நமக்கு அப்படி ஒரு நம்பிக்கை வருது. கண்டிப்பா இந்த டீம் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கும். அதை தாண்டி பாண்டியராஜ் சார் அப்படின்ற ஒரு பேர் வரும்போது இன்னும் கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். கண்டிப்பா இந்த படம் ஒரு நல்ல படமா இருக்கும். அப்படி ஒரு எண்ணத்த நமக்கு வந்து கிரியேட் பண்றாங்க. ஆனா இந்த திரைப்படத்துடைய மியூசிக்கா இருக்கட்டும், எடிட்டிங்கா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபிய பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். இதுக்கு முன்னாடி வந்த பாண்டியராஜ் சாருடைய கலர் டோன விட இந்த படத்தோட கலர் டோன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும், ரொம்ப டிஃபரெண்ட்டாவும், இது பாண்டியராஜ் சாருடைய கதையா அப்படின்ற மாரி ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது, ஒரு ஸ்க்ரீன் பிரசன்ஸா இருக்கும்போது அப்படி ஒரு இம்பாக்ட் ஒண்ணு குடுத்திருந்தாங்க. அந்த ஒரு டீமுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். பட் கதையா நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஒரு கதையில என்ன பிளஸ் அப்படின்னும்போது, அந்த கதையோட காமெடி. ஏன்னா, இந்த படத்துலலாம் ஒரு இடத்துல தைலம் காமெடி ஒண்ணு வந்திருக்கும். டுவோர்ட்ஸ் த கிளைமாக்ஸுக்கு முன்னாடி ப்ரீ கிளைமாக்ஸ்ல. அதெல்லாம் கண்டிப்பா ஆடியன்ஸ் வயிறுக்குள்ள சிரிப்பாங்க. அண்ட் படத்தோட ஓப்பனிங்லயும் பாண்டியராஜ் சார் கிட்ட எனக்கு புடிச்சது என்னன்னா, ரொம்ப கனெக்டிங்கா ஒரு கதைய பண்ணுவாரு. ஒரு ஒரு கேரக்டர் ஒண்ணு எடுத்துப்பாரு. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸாம்பிள் இந்த படத்துலயும் அந்த மூத்த பொண்ணோட கேரக்டர் அந்த அலாரம் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருப்பா. அண்ட் பாத்ரூம் போனான்னா ஒரு 1 மணி நேரம் உட்காந்துருவா. இப்படி நெறைய நம்ம லைஃப்ல நடந்த விஷயங்களும், நம்ம பார்த்த விஷயங்களையும், அது எல்லாத்தையுமே அவருடைய படங்கள்ல ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஒண்ணு செட் பண்ணுவாரு. அதுவே நம்ம அந்த கதைக்குள்ள கொண்டு போய், நம்ம ஃபேமிலி அப்படின்ற ஒரு நம்ப வைக்கிறதுக்கான ஒரு ஜோனுக்குள்ள ரொம்ப ஈஸியா அமைச்சு தந்துருவாரு. அப்படிதான் இந்த படத்துலயும் பண்ணியிருந்தாரு. அது இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ்ஸா பார்க்குறேன். மியூசிக்கா ரொம்ப நல்லா இருந்துச்சு. எடிட்டிங்கும் இந்த கதைக்கு என்ன தேவையோ அது நல்லா இருந்துச்சு. மிஸ்கின் சாருடைய நடிப்பு அபாரம். அதுல சந்தேகமே கிடையாது. பட் இந்த படத்தோட மைனஸா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய டைட்டிலே வந்து பரிமளா அண்ட் கோ அப்படின்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன யோசிப்போம், படத்தோட கதை அவங்க மேல தான் டிராவல் ஆகும். அந்த குடும்பம் என்ன பண்ண போகுது, அதுல என்ன ஃபன் நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் நம்ம இருக்கும். இந்த கதையிலயும் அப்படிதான் ஒண்ணு பண்ணியிருக்காங்க. பட் டுவர்ட்ஸ் த கிளைமாக்ஸ்லயும் நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா, அந்த ஃபேமிலியில இருக்க ஒரு மெம்பர் தான் அந்த கேங்ஸ்டரை சாகடிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்போம். பட் அதை தாண்டி வேற ஒண்ணு காட்டும்போது அது ஆடியன்ஸுக்கு சர்ப்ரைஸா இருக்கலாம். ஆனா அது டிசப்பாயின்மெண்ட்டா மாறிடக்கூடாது. இந்த கதையில அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அது ஆடியன்ஸா படம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இவ்வளோ நேரம் மெயின் கேரக்டர்ன்றது அந்த பரிமளா அண்ட் கோ அப்படின்ற அந்த ஃபேமிலியே கிடையாது. வேற ஒரு கேரக்டர் தான் மெயின் கேரக்டர். அந்த கேரக்டர ஒரு ஆளா ஹைட் பண்ணி அந்த கேரக்டருக்கு வேற ஒரு ஃப்ளேவர் குடுத்து அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்ல காமிச்சுட்டு, அந்த பரிமளா அண்ட் கோ அப்படின்ற ஃபேமிலியே இந்த கதையோட சப்போர்ட்டிங் கேரக்டரா மாறுனதுக்கு அப்புறமா,
ஆடியன்ஸுக்கு அப்படி ஒரு இம்பாக்டே கொடுக்க மாட்டேங்குது, ஒரு பெரிய ஃபீலே தர மாட்டேங்குது, ஒரு பெரிய லாஸாக ஒன்று இருக்குது. அதுதான் இந்த படத்தோட அந்த கனெக்டிவிட்டியை பிரேக் பண்ணுற ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. இல்லை இந்த படம் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளே கொண்டு வருது. அதை கண்டிப்பாக பாண்டியராஜ் சார் அடுத்த படங்களில் மாற்றணும், மாற்றினா அது இன்னும் கரெக்டாக இருக்குமோ அப்படின்றது எனக்கு தோணுச்சு. கூடுதலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் அந்த 2வது பொண்ணோட அந்த கேரக்டரைசேஷன், வீட்டில் அவள் எப்படி இருக்கா, அந்த கேங்ஸ்டர் கூட எப்படி இருக்கா அப்படின்றத ஒன்று காட்டியிருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக ஜாலியாக இருந்துச்சு. அவளும் அந்த கேங்ஸ்டரை லவ் பண்ணியிருக்கான் அப்படின்ற அந்த ட்ராக்கு, அண்ட் அந்த கேங்ஸ்டர் என்ன பண்ணா அப்படின்ற ஒரு ட்ராக்கு, அது பூர்ணிமாவுக்கு ஒரு ட்ராக் இருக்குது. அது ஒரு சாங்கில் ஒன்று முடிச்சிருந்தாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது சாங்கில் முடிக்காமல் ஒரு ப்ராப்பரான சீக்வன்ஸாக இருந்ததுன்னா இன்னும் ஆடியன்ஸுக்கு, மிக முக்கியமாக இப்போ இருக்க அந்த ஜென்சி கிட்ஸுக்கு உட்காரக்கூடிய ஸ்பேஸ் அந்த இடத்துல இருந்தது. அதையுமே இந்த டீம் மிஸ் பண்ணிட்டாங்களோ. ஏன்னா பரிமளான்னு கோன்னும் போது அந்த ஃபேமிலி மேலேயும் பெரிய அளவில் ட்ராவல் பண்ணல. அவங்களோட ஒரு அவங்க என்னோட ஐடியாஸ் எப்படி இருக்குது, அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அதெல்லாம் காட்டுறாங்களே தவிர இன்னும் எக்ஸ்ட்ராடனரியா எக்ஸாம்பிள் இப்போ திருஷ்யம் இருக்குது. திருஷ்யம்லாம் அவங்களுடைய பிளான்லாம் ரொம்ப சீரியஸாக இருக்குது. இந்த படத்தில் அவங்க எப்படி ஒரு ஐடியாவை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம்னா, இந்த ஃபேமிலி ஓவராலாக அப்படி ஒரு ஐடியாவில் இருக்காங்க, ஆனால் அந்த ஐடியா எல்லாமே காமெடியாக இருக்குது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் ஆடியன்ஸ் இந்த படம் பார்த்துட்டு, இந்த ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு வந்து உட்காராங்க. அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இந்த படம் அமைச்சிருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் பிளாஸ்டாக பேங்கராக ஒன்று இருந்திருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்றது தான் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. என்ன இருந்தாலும் பாண்டியராஜ் சார் படம் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி உட்காந்து பார்த்தாங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு ப்ரெசன்டேஷனாக ஒன்று இருக்கும். அப்படி ஒரு படமாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அண்டு மிக முக்கியமாக ட்ரக்ஸ் தொடர்ந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு இம்பேக்ட் பண்ணுது. அதை கண்டிப்பாக தடுத்து நிறுத்தணும். அப்படி தடுத்து நிறுத்தலைன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு அது ஒரு பெரிய பாய்சனாக மாறிடும் அப்படின்ற ஒரு கரெக்டான மெசேஜையும் இந்த படத்தில் பாண்டியராஜ் சார் கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இதே மாதிரி வேற ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய் சொல்லிங்க. நான் பிரவீன் கேஎஸ். பாய்.